தர்மசாலால இருக்கிற HPCA ஸ்டேடியத்துல சமீபத்துல ஒரு செம விறுவிறுப்பான 2026 ஐபிஎல் போட்டி நடந்துச்சு. அதுல டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரா ஒரு கடும் போராட்டத்துக்கு அப்புறம் முக்கியமான வெற்றியை பதிவு செஞ்சாங்க. இந்த பரபரப்பான போட்டியில கேபிட்டல்ஸ் அணி 210 ரன்கள்ங்கிற சவாலான இலக்கை வெற்றிகரமா துரத்தி வெறும் 3 பந்துகள் மிச்சமிருக்க 4 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சு அசத்திட்டாங்க. இந்த வெற்றி 2 அணிகளுக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா சீசன் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ரொம்பவே போட்டி நிறைந்த 2026 ஐபிஎல் புள்ளிகள் பட்டியல்ல அவங்களோட இடத்துக்கு இது ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இந்த வெற்றி அவங்களோட பிளே ஆஃப் கனவுகளுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்குது. புள்ளிகள் பட்டியல்ல அவங்கள முதல் பாதிக்கு கொண்டு போகுது. அவங்க கிட்ட இருக்கிற பலமான பேட்டிங் லைனப்பையும் ஆழமான வியூகத்தையும் இது நல்லா வெளிப்படுத்துது. இதுவே அவங்க அணியை எவ்வளவு கவனமா தேர்வு செஞ்சிருக்காங்கங்கிறதுக்கு ஒரு சான்று. இதுக்கு மாறா பஞ்சாப் கிங்ஸ் இப்போ அவங்களோட இடத்தை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அவங்க பேட்டிங்ல நல்லா அடிச்சு அவங்களோட ஆக்ரோஷமான ஆட்டத்தையும் ஒரு பெரிய ஸ்கோரை நிர்ணயம் பண்ற திறமையையும் வெளிப்படுத்தி இருந்தாலும் இந்த அழுத்தம் அவங்களுக்கு இருக்கு. இந்த போட்டி T20 கிரிக்கெட் எவ்வளவு கணிக்க முடியாததுங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி. ஆட்டத்தோட போக்கு 2 அணிகளுக்கு இடையிலையும் மாறி மாறி வந்ததால கடைசி வரைக்கும் ரசிகர்கள் சீட் நுனியில உட்கார்ந்திருந்தாங்க. சிலரோட தனிப்பட்ட சிறப்பான ஆட்டம் இந்த போட்டியை வேற லெவலுக்கு கொண்டு போச்சு. அனுபவ வீரர்களோட சிறப்பான செயல்பாடும் இளம் வீரர்களோட திறமையும் பெரிய அழுத்தத்துல கூட அவங்க அணிக்காக அசத்திட்டாங்க. தர்மசாலாவோட அந்த அழகான சூழல், சவாலான ஆடுகளம், பின்னணியில இருக்கிற பனி மூடிய மலைகள்னு எல்லாமே இந்த முக்கியமான போட்டிக்கு ஒரு பிரம்மாண்டமான களத்தை உருவாக்கிடுச்சு. ஒவ்வொரு பவுண்டரிக்கும் ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் இருந்த விறுவிறுப்ப இது இன்னும் அதிகமாக்குச்சு. கேபிட்டல்ஸ் அணியோட சேசிங் ரொம்பவே கவனமா திட்டமிடப்பட்டுச்சு. லூஸ் பால்ஸை அருமையா பயன்படுத்தி ரன் ரேட்டை வேகமா தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா கிங்ஸ் பவுலர்கள் அவங்க அடிச்ச பெரிய ஸ்கோரை காப்பாத்த கடுமையா போராடினாங்க. துல்லியமான லைன் அண்ட் லென்த்ல பந்து வீசி ஆட்டத்தை கடைசி ஓவருக்கு முந்தைய ஓவர் வரைக்கும் கொண்டு போனாங்க. இந்த போட்டி ஐபிஎல்ல நடக்கிற உச்சபட்ச போராட்டத்தை தெளிவா காட்டுது. ஒரு போட்டியோட முடிவு கூட ஒரு அணியோட முன்னேற்ற பாதையையே மாத்தி போட்டுடும். அதனால தொடர்ச்சியான சிறப்பான ஆட்டம் ரொம்பவே முக்கியம்னு இது உணர்த்துது. கேப்டன்கள், பயிற்சியாளர்களோட வியூக முடிவுகள், தனிப்பட்ட வீரர்களோட அட்டகாசமான ஆட்டம், அதுவும் அந்த அழுத்தமான தருணங்கள்னு எல்லாமே சேர்ந்து உலகமெங்கும் இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துச்சு. டாஸ் தோத்து முதலில் பேட் செஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் அணி 5 விக்கெட்டுக்கு 209 ரன்கள் குவித்து அசத்தினாங்க. அவங்களோட பேட்டிங்க்கு ஓப்பனிங்ல நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஆரம்பம் அமைஞ்சது. அப்புறம் கடைசில ஆசுதோஷ் சர்மா வெறும் 19 பால்ல 45 ரன் அடிச்சு மிரட்டினாரு. அதுல 4 சிக்ஸர் 3 பவுண்டரி அடக்கம். ஷர்மாவோட அதிரடி ஆட்டம் கடைசி ஓவர்கள்ல ரொம்பவே தேவைப்பட்ட வேகத்தை கொடுத்து கேபிட்டல்ஸ்க்கு ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணுச்சு. பேட்டிங்குக்கு சாதகமான பிட்ஸ்ல டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அக்சர் பட்டேல் மட்டும் தான் ஓரளவு சிக்கனமா பந்து வீசினாரு. 4 ஓவர்ல 28 ரன் மட்டும் கொடுத்து நடு ஓவர்கள்ல ஒரு முக்கியமான விக்கெட்டையும் எடுத்தாரு. இது ரன் வேகத்தை கட்டுப்படுத்த ரொம்ப உதவியது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக பெரிய ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ற பொறுப்புல இருந்த பென் டுவார் ஷூயிஸ் ஆரம்பத்திலேயே சில டைட்டான ஓவர்களை போட்டு பவர் பிளேயிலேயே 2 முக்கியமான விக்கெட் எடுத்து டெல்லியோட சேசிங்குக்கு ஆரம்பத்திலேயே பிரஷர் கொடுத்தாரு. டெல்லி கேபிட்டல்ஸோட சேசிங் மெதுவா ஆரம்பிச்சாலும் ஆரம்ப விக்கெட்டுகளுக்கு அப்புறம் நடு ஓவர்கள்ல வேகம் எடுத்தது. அபிஷேக் போரல் டாப் ஆர்டர்ல ஒரு அதிரடியான 30 ரன் அடிச்சு ஒரு நல்ல ஆரம்பம் கொடுத்தாரு. அப்புறம் டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் களத்துக்கு வந்தாரு. ஸ்டப்ஸ் 34 பால்ல 78 ரன் அடிச்சு அவுட் ஆகாம இருந்தாரு. அவருடைய இன்னிங்ஸ் T20 பேட்டிங்குக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ். அதுல 8 பவுண்டரி 5 சிக்ஸர் அடக்கம். அவர் அதிரடியா ஆடினது டெல்லிக்கு வெற்றியை கிட்டத்தட்ட உறுதி செஞ்சது. கடைசி ஓவர்கள்ல லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன்களோட சேர்ந்து அவர் அடிச்ச பார்ட்னர்ஷிப் ரொம்பவே முக்கியமா இருந்தது. கடைசில அவரோட டீமை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போனது. தர்மசாலாவோட உயரமான இடத்தோட வானிலை ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு. அங்க ஆரம்பத்துல பந்து ஸ்விங் ஆகும், அப்புறம் பேட்டிங்க்கு சாதகமா மாறும். இதை புரிஞ்சுக்கிட்டு 2 டீமும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிகளை மாத்திக்குச்சு. பந்து பேட்ல பட்டதும் வேகமா பறந்துச்சு. நிறைய பவுண்டரிகள் வந்துச்சு. 2 இன்னிங்ஸ்லயுமே ரன் ரேட் அதிகமா இருந்தது. ரசிகர்களுக்கு இது ரொம்பவே கொண்டாட்டமா இருந்தது. கேப்டன்களோட தந்திரமான போட்டி, ஃபீல்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், பவுலிங் சேஞ்சஸ் இதெல்லாம் இந்த போட்டியில நல்லா தெரிஞ்சது. ஒவ்வொருத்தரும் போட்டியோட போக்கில ஒரு அட்வான்டேஜ் எடுக்க முயற்சி செஞ்சாங்க. இந்த வெற்றி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு வெறும் 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாம அவங்களோட நெட் ரன் ரேட்டையும் நல்லா ஏத்திருக்கு. இது பிளே ஆஃப் ரேஸ்ல யாரு உள்ள போவாங்கன்னு முடிவு பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம்.
இந்த வெற்றி அவங்கள 2026 ஐபிஎல் பிளே ஆஃப் போட்டிகளுக்கான ரேஸ்ல நல்லா முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. நெருக்கடியான சூழ்நிலையில நல்லா விளையாடவும் நிறைய ரன் அடிக்கிற மேட்ஸை நல்லா முடிச்சு வைக்கவும் அவங்களுக்கு திறமை இருக்குன்னு இது காட்டுது. இது சாம்பியன் பட்டம் ஜெயிக்கணும்னா எந்த அணிக்கும் கண்டிப்பா தேவை. டெல்லி கேபிட்டல்ஸ் பயிற்சியாளர் ஜேம்ஸ் ஹோப்ஸ் அவரோட அணி பின்வாங்காத மன தைரியத்தையும் டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் அடிச்ச முக்கியமான ரன்களையும் பாராட்டி பேசினாரு. இது டீம்ல இருக்கிற திறமையான பிளேயர்ஸ் ஐயும் எல்லாரோட சண்டை போடும் குணத்தையும் நல்லா வெளிப்படுத்துச்சு. பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்தவரைக்கும் தோத்து இருந்தாலும் ஆசுதோஷ் சர்மா சூப்பரா விளையாடினதும் அவங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் நல்லா ஆரம்பிச்சு வச்சதும் அடுத்த மேட்ச்ல மேல கொண்டு போகக்கூடிய பல நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கு. ஆனா அவங்களோட பவுலர்கள் டெத் ஓவர்ல இன்னும் சரியா பவுலிங் போட கத்துக்கணும். அடுத்த மேட்ச்ல மொத்த ஸ்கோரை இன்னும் நல்லா காப்பாத்தணும்னா ஏன்னா இந்த மேட்ச்ல அதுதான் ரொம்ப முக்கியமான கட்டமா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல டெல்லி அணிக்கு அக்சர் பட்டேலோட ஆல் ரவுண்டர் திறமை எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சது. அவரு கம்மி ரன் கொடுத்து பவுலிங் போட்டது பஞ்சாப் அணியோட ரன் வேகத்தை நடு ஓவர் கள்ள கட்டுப்படுத்த ரொம்பவும் உதவியா இருந்துச்சு. அணியோட பவுலிங் அட்டாக்கிற்கு தேவையான ஒரு சமநிலையை கொடுத்தது. HPCA ஸ்டேடியம் திரும்பவும் ஒரு சூப்பரான மேட்ச் நடக்கிற இடமா நிரூபிச்சிருக்கு. அது பவுலர்களுக்கும் பேட்ஸ்மேன்களுக்கும் போட்டி முழுக்க மாறக்கூடிய பிட்ச்ல திறமையை காட்ட நல்ல வாய்ப்பை கொடுத்தது. அடுத்து வர மேட்சுகளை பார்த்தா மீதி இருக்கிற டோர்னமெண்ட்ல 2 அணிகளுக்கும் ரொம்ப கடினமான ஷெட்யூல் இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்களோட ஜெயிக்கிற உத்வேகத்தை அப்படியே தக்க வச்சுக்க பார்ப்பாங்க. டோர்னமெண்ட்டோட முக்கியமான பகுதிக்கு போகும்போது டாப் 4 இடத்துல அவங்க இடத்தை உறுதியாக்க முயற்சி பண்ணுவாங்க. அதே சமயம் பஞ்சாப் கிங்ஸ் அணி அவங்களோட பவுலிங் திட்டத்தை உடனே சரி செய்யணும். மீதி இருக்கிற மேட்சுல முக்கியமான வெற்றிகளை பெற அவங்களோட வலுவான பேட்டிங் நல்லா பயன்படுத்திக்கணும். அப்பதான் பிளே ஆஃப் போட்டிகள்ல அவங்க நிலைச்சு நிற்க முடியும். 2026 ஐபிஎல் லோட போட்டித்தன்மை எப்படின்னா ஒவ்வொரு மேட்சும் ரொம்ப முக்கியம். பிளே ஆஃப் கனவு உயிர் பிழைக்கணும்னா அணிகள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கணும், நல்லா விளையாடணும். இந்த சவாலை இப்போ 2 அணிகளுமே நல்லா உணர்ந்து இருக்காங்க. இந்த போட்டி இந்தியன் பிரீமியர் லீக் சீசனோட பரபரப்பையும் ஆர்வத்தையும் தெளிவா